இந்த குட்டி ஆட்டில் பிடிச்ச குட்டி, இந்த குட்டிக்கு 4% தீவனம் கொடுத்தா கண்டிப்பாக வயிற்றால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும், உயிர் சேதமும் வரும், அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த குட்டி நம்ம வளர்த்த குட்டி, இந்த குட்டி 4% தீவனம் கொடுத்தா ஒன்றுமே செய்யாது. சரிங்களா? இதான் விஷயம். எப்படி வளர்க்கணுங்கிறத சொல்லி தரேன், தெளிவாக பாருங்க. நிறைய பேர் என்ன கேட்கீங்கன்னா 4% தீவனங்கிறது எப்படி ஆடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம சந்தையிலேயோ ஆட்டிலேருந்து குட்டிகள் வாங்கிட்டு வரோம் நம்ம ஃபார்முக்கு, இதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு படிப்படை இறை ஏற்றணும் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த நம்ம ஆட்டிலேருந்து குட்டியை ஃபார்ம் கொண்டு வரேன்னா முதல்ல வந்தோன்னே அந்த குட்டிகள் வந்து இறை சாப்பிடாது. அந்த குட்டிகள் தாயை தேடும். தாயோட அலைஞ்ச குட்டிகள் ஒருவேளை கடையில் போட்டிருப்பாங்க, தாய் மேஞ்சதுக்கப்புறம் பால் குடிச்சு அந்த மாதிரி இருக்கிற குட்டிகள் தான் இப்போ வந்து விற்பனை பண்ணுறாங்க. அந்த குட்டி நம்ம ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு குட்டிக்கு 50 கிராம், நீங்கள் ஒரு 30 குட்டி பிடிக்கணும் வைங்களேன், அந்த ரேக்கில் 30 விடுதனா ஒரு குட்டி 50 கிராம்னா 1.5 கிலோ தீவன கணக்கு தான் வருது. 1.5 கிலோ போட்டிங்கன்னா அந்த 30 குட்டியுமே திங்காது. அதில் 5 குட்டியில் 10 குட்டி திங்கும். சரிங்களா? இதுவே சில பேர் ஆட்டில் வந்து கடையில் வந்து கையறை போட்டு வளர்த்துருப்பாங்க, அப்படிப்பட்ட குட்டி எல்லாமே தின்றும். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் பொதுவாக வந்து அந்த காட்டில் மேய்க்கிற குட்டி சொல்கிறேன். அப்போ அந்த குட்டியில் ஃபுல்லாமே ஒரு 50 கிராம் 1.5 கிலோ தீவனம் கொடுக்கணும். 1.5 கிலோ போட்டிங்கன்னா அதில் 30 கிலோ ஒரு 10 குட்டி திங்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம்லாம் அதே மாதிரி 1.5 கிலோ போடணும். போட்டால் அதில் ஒரு 15 குட்டி திங்கும். மறுநாள் காலையில் ஒரு 20 குட்டி, அப்படி தெரிஞ்சு ஒரு 2 நாள் குட்டி எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த 50 கிராம் தீவனத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடும். எல்லா குட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 நாள் வந்து காலையில் 100 கிராம், சாயந்தரம் 100 கிராம், இதுதான் தீவன கணக்கு. அந்த 100 கிராம் அளவாக தீவனம் போகும்போது அந்த குட்டிக்கு ஒன்றுமே செய்யாது. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, தீவனம் நல்லா திங்கன்னு சொல்லி கண்ட மாதிரி ஒரு அரை கிலோ, ஒரு 300 கிராம் 200 கிராம் அதிகமாக போட்டுருவீங்க. அந்த மாதிரி தீவனத்தை அதிகமாக போடும்போது அந்த குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறில் செரிமானத்தன்மை இல்லாமல், அதுக்கு அந்த செரிமானத்தன்மை இருக்காது. நம்ம படிப்படியாக ஏற்றும் போது தான் அது செமிக்கிற தன்மை எல்லாமே உருவாகும். நீ எடுத்தோன்னே அதிகமாக போடும்போது அந்த குட்டி வயிற்றால போகிறது, காய்ச்சல் வருது, தீவனம் அதிகமாக ஏற்றும் காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால தீவனத்தை எப்படி கொடுக்குங்கிறது தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டிக்கு 50 கிராமு, ஒரு 2 நாள் கழிச்சு குட்டிக்கு 100 கிராம், காலையில் 100 கிராம், சாயந்தரம் 100 கிராம். கரெக்டாக அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம், அந்த 7 நாள் கணக்கு முடிஞ்ச வரைக்கும் 100 கிராம் கொடுங்க. 8வது நாள் வந்து 120 கிராம் 120 கிராம், ஒரு 10வது நாள் டு 11 நாள் 140 கிராம் 140 கிராம், அப்படி ஒரு 2 நாள் ஒரு திருப்பம் வந்து 20 கிராம் 10 கிராமா தீவனத்தை கூட்டுங்க. சரிங்களா? எடுத்தோன்னா 50 கிராமும் கூட்ட வேண்டாம். எடுத்தோன்னே அப்படி 20 கிராம் 30 இப்படி அளவாக கூட்டுங்க. அது மாதிரி மொதல் மாதம் வெயிட் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 நாள், ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து நீங்கள் வந்து அந்த குட்டியை செட் பண்ணுறதுக்கே முதல் 10 நாள் ஆயிரும். மெடிசன் கொடுக்குறது வைக்கிறது எல்லாமே. அடுத்து 30 நாளில் தான் வெயிட் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட்டும் கொஞ்சம் மாதம் 5 to 5.5 கிலோ வெயிட்டுங்கிறது ரிசல்ட் நல்லா வரும். ஃபஸ்ட்டு ஃபார்முக்குள்ள வந்தோடனே வந்து ETT தடுப்பூசி போட்டுருங்க. அந்த தடுப்பூசி போட்டிங்கன்னா உங்களுக்கு படுசாக வராது. நிறைய குட்டிகள் போய் நல்லா உங்களுக்கு ஸ்பீடை இற சாப்பிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புலாம் துடிச்சு இறந்து போயிடும். அது முழுக்க காரணம் ETT. அந்த அப்போ 40 நாள் வெயிட் ஃபுல்லாக போட்டு பார்த்துருங்க. வெயிட் போட்டு ஆவரேஜ் இப்போ ஒரு 13, ஒரு குட்டி வந்து நம்ம வாங்கும்போது ஒரு 12 கிலோ இருக்குங்களா, ஃபஸ்ட் மாதம் ஒரு 16 கிலோ 17 கிலோ வரும். அந்த குட்டி என்ன தீவனம் கொடுக்கணுங்கிறது நம்ம கால்குலேட் அடிச்சு காட்டுறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து 4% எப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ உயிரோட ஒரு குட்டி 13 கிலோ இருக்குன்னு வைங்களேன், இன்ட்டு 4%, அப்போ எவ்வளோ காட்டுது? 520 கிராம் காட்டுது. அப்போனா காலையில் 250 கிராம், சாயந்தரம் 250 தான் 4%. சரிங்களா? இதான் 4%. காலை 250 கிராம், சாயந்தரம் 250 கிராம். இதுவே அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி வந்து நம்ம வந்து இப்போ ஆவரேஜ் 13 கிலோ இருக்குது. கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு அந்த குட்டி வந்து வாரத்துக்கு 2 கிலோ வெயிட் ஏறுவீங்க. அப்போ அந்த 13 கிலோ குட்டி 15 கிலோ, 15 × 0.4% இப்படி அளவு வச்சுக்கணும். 600 கிராம், காலையில் 3 கிராம், சாயந்தரம் 3 கிராம், இதான் தீவன கணக்கு. சரிங்களா? இதுவே ஒரு குட்டி 30 கிலோ இருக்குங்க, 30 × 0.4%, அப்படின்னா 1200 கிராம், காலையில் 600 கிராம், ஈவினிங் 600 கிராம், இதான் தீவன கணக்கு.